ஜெய்ஹிந்த். இன்னைக்கு வரலாறு காணாத ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்க போகுது. அதனால இந்தியாவின் டாப் ஜெனரல்ஸ் இங்க நாங்க வரவழைச்சிருக்கோம். இந்த வெயில்ல இவ்ளோ தூரம் எங்களை வர வச்சிருக்கீங்க. ஹோப் இட்ஸ் வொர்த் இட் டைம் விஜய் கிருஷ்ணன். பாத்துக்கிட்டே இருங்க ஜெனரல். நாம ஒரு புது மிசைலை இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போறோம். அதோட பேரு அக்னி ரக்ஷக். AICBM, அதாவது இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். ஸ்பேஸுக்கு போய் நம்மளுடைய எதிரியை அது தாக்கலாம். இந்த மாதிரி மிசைல்ஸ் எல்லாம் ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் அப்படி என்ன ஸ்பெஷல்? இது ஒரு மிசைல் இல்ல, 5. இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல் மிசைல் இப்போ இந்தியா கையில இருக்கு. வாவ் மேஜர் கிருஷ்ணன், இந்த மிசைல் அட்டகாசமா இருக்கு. நம்ம நாட்டோட சயின்டிஸ்ட் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா ஏதாவது சந்தேகமா ஜெனரல்? சந்தேகங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்ல மேஜர் கிருஷ்ணன். ஆனா இந்த அட்டகாசமான மிசைல்ஸ டெல்லிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொறுப்பை ஒரு பெஸ்ட் டீமுக்கு தான் நீங்க கொடுத்தாகணும். இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் ஒரு எலிட் ஸ்குவாட். அவங்க தான் நாளைக்கு இத ரிபப்ளிக் டேல பரேடு நடக்கிற இடத்துக்கு கொண்டு வர போறாங்க. அதோட பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. ஏன்னா இந்த மிசைல் டீஆக்டிவேட்டடா தான் இருக்கும். அதோட இந்த மிஷனை லீட் பண்ண போறது இந்தியாவுடைய யங்கஸ்ட் சூப்பர் காப் லிட்டில் சிங்கம். இந்த 7 சோல்ஜர்ஸ் டீம் இந்த மிசைல பாதுகாப்பாங்க. எதுவும் சந்தேகமா? நோ சார். என்ன லிட்டில் சிங்கம், இது எப்படி இருக்கு? எங்க எலிட் ஸ்குவாட்ல நீங்களும் ஒருத்தரா இருக்கிறது. உங்களுக்கு உதவி செய்யறதுல இந்த சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம் மேஜர் கிருஷ்ணன். அதை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஜெய் ஹிந்த். ஒருவேளைக்கு இந்த மிஷன் இந்தியாவோட ரட்சகன்னா அதை தடுத்து நிறுத்த போறது நான் தான், ராட்சசன். என்னுடைய கால்குலேஷன் படி நாம இந்த மிசைல ரிபப்ளிக் டே பரேடுக்கு முன்னாடி திருட போறோம். அதுவும் இந்தியன் சோல்ஜர்ஸ் கண்ணுல படுறதுக்கு முன்னால. அப்புறம் இந்தியாவை விட ரொம்ப பெரிய கண்ட்ரிய அட்டாக் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் வேர்ல்ட் வார் 3. அதுக்கப்புறம் இந்தியாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. வேர்ல்ட் வார் 3-ஆ? நான் உடனே இந்த விஷயத்தை ஃபோலாத் சார் கிட்ட சொல்லியே ஆகணும். ஹலோ பிளாக் ஷேடோ, கம் ஆன். ஃபோலாத் சிங் சார், நான் மிஸ்டர் எக்ஸோட டென்ல இருந்து கால் பண்றேன். ஆபரேஷன் அண்டர் கவர்ல நான் பெரிய இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிருக்கேன். நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் பிளாக் ஷேடோ. சொல்லுங்க, என்ன விஷயம்? அக்னி ரக்ஷக் மிசைலுக்கு பெரிய ஆபத்து. சேஞ்ச் த ரூட். ஐ ரிப்பீட், சேஞ்ச் த ரூட். ஹலோ பிளாக் ஷேடோ, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நீ என்ன நினைச்ச? எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு போயிடுவியா என்ன?
சோ பிளாக் ஷேடோ, என்ன வேவு பார்க்க இங்க வந்தியா? இப்ப என்னோட கால்குலேஷன் படி நீ இங்க எதுக்காக வந்தங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னது? மிஸ்டர் எக்ஸ் பிளாக் ஷேடோவை பிடிச்சிட்டானா? அக்னி ரக்ஷகுக்கு ஆபத்தா? கமாண்டோஸ், சேஞ்ச் யுவர் பாத். சார், எல்லா செக்யூரிட்டி செக்கும் முடிஞ்சிருச்சு. டீம் இப்ப போறதுக்கு ரெடியா இருக்கும். ஓகே லிட்டில் சிங்கம், ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. மறந்துடாத, எந்த சூழ்நிலையிலையும் இந்த கான்வாய் நின்ற கூடாது. எஸ் சார். ஃபாலோட் சிங் சார், எங்கயா? அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய தகவல் இருக்கு. கரெக்டா சொன்னீங்க மேஜர் கிருஷ்ணன். ராவோட ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் சொன்ன தகவல் படி மிஸ்டர் எக்ஸ் மிசைல அட்டாக் பண்ண போறானா? மிஸ்டர் எக்ஸ் நம்மளோட வழியில ஏதோ பிரச்சனையை கொண்டு வர போறாரு. நம்ம சீக்கிரம் இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். ரொம்ப சரியா சொன்னீங்க லிட்டில் சிங்கம். நாம இந்த மிசைல கண்டிப்பா டெல்லி கொண்டு போய் சேர்க்கணும். எந்த சூழ்நிலையிலையும் இந்த மிஷன் நிக்க கூடாது. போங்க, போய் இந்தியாவை காப்பாத்துங்க. ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். அந்த பக்கம் போங்க. இப்போ என்னுடைய கால்குலேஷன் படி இந்த ஆர்மி ஆளுங்க இப்போ அவங்களோட ரூட்டை அவங்க மாத்தி இருப்பாங்க. ரொம்ப நல்லது. இப்ப பாருங்க, என் கூட இருக்கிற ஆளுங்க நேரா நேரா அங்கதான் வராங்க. லிட்டில் சிங்கம், நான் உங்க தைரியத்தை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் போலீஸ்க்கும் ஆர்மிக்கும் என்ன வித்தியாசம்? நான் நீங்க சொல்ற அந்த டிஃபரன்ஸ் எதையும் பார்க்கவே மாட்டேன். நம்ம எல்லாரும் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக தான் போறோம், வேற எதுக்கும் இல்லல்ல. நீங்க வெளியே இருக்க எதிரிகளை தாக்கிட்டு இருக்கீங்க, நாங்க உள்ள இருக்க எதிரிகளை தாக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா எந்த வித்தியாசமும் இல்லையா? இருக்கு. ஸ்பெல்லிங்ல வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, இங்க ஏதோ பிரச்சனை வரப்போகுது. உங்களுக்கு எப்படி தெரியும்? இது இந்த சிங்கத்தோட சென்ஸ் நண்பா. என்ன இது? யாரும் இல்லாத ஒரு ட்ரக்கா? ஆனா சேட்டலைட் ஸ்கேன்ல இங்க எதுவுமே இல்லன்னு காட்டுது. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. முன்னாடி இருக்க ட்ரக்ல யாரும் இருக்காங்க. நாங்க இப்பவே போய் செக் பண்ணிட்டு வரோம் லிட்டில் சிங்கம். சோல்ஜர், சீக்கிரம் பாம்பு ஸ்குவாட கூப்பிடு. மத்தவங்க எல்லாரும் பின்னாடி போங்க. ஸ்குவாட், அங்க என்ன நிலைமை? இது ரொம்ப டேஞ்சரஸ் பாம்பு மாதிரி தெரியுது. பாம்பு பெட்ரோல் டேங்க் மேல இருக்கிறதுனால பயங்கரமா வெடிக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒயரை கட் பண்றது? ஸ்குவாட், கேர்ஃபுல்லா இருங்க. பாம்பு டீஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது. இந்த பாம்பு வெடிக்க போகுது. இப்ப நீங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்புங்க. அப்படின்னா இது ஒரு ட்ராப். Smoke bomb. Smoke scream, missile எங்க?
தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. நான் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் எல்லா ரோபோட்டும் ஆஃப் ஆயிட்டாங்க. மிசைல் சேஃபா இருக்கு. லெட்ஸ் கீப் மூவிங். இந்த முறை தப்பிச்சிட்டீங்க. ஆனா இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது. இந்த மிஸ்டர் எக்ஸ் கிட்ட வெறும் ரோபோட் ஆர்மி மட்டும் கிடையாது, ட்ரோன் ஃபோர்ஸும் இருக்கு. ஒரு அட்டாக்க நம்ம தடுத்து நிறுத்திட்டோம். இப்ப இந்த அட்டாக்ல எதிரி எப்படி சண்டை போடுறான்னு பாக்கலாம். இங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, ஆனா எதுவுமே இங்க தெரியலையே. ஏன்னா இந்த தடவை அட்டாக் மேல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அட்டாக் பண்றாங்க. எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. இந்த சிங்கம் இருக்கும் போதே மிசைல திருடலான்னு வந்திருக்கீங்களா? என்னுடைய வீரம் என்னங்கறத நான் காட்டுறேன் பாருங்க. சீக்கிரம். லிட்டில் சிங்கம் அங்க வந்துகிட்டு இருக்கோம். இப்ப நம்ம மிசைலை எப்படி காப்பாத்துறது? லிட்டில் சிங்கம் ட்ரோன் ஃபோர்ஸையும் தோக்கடிச்சாச்சு. ஆனா த்ரெட் இதோட நிக்க போறது இல்ல. அதோட மிஸ்டர் எக்ஸும் தன்னோட அட்டாக்க நிறுத்த மாட்டான். என்னுடைய ட்ரோன் ஃபோர்ஸையும் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? என்னோட கால்குலேஷன் எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. இப்ப நானே களத்துல இறங்க வேண்டியதுதான். போலாம். ஏய் உளவாளி, நீ இப்போ இங்க இருந்தே உன்னுடைய பிரியமான நாட்டோட அழிவை பார்க்க போற. இது எங்க பாஸுடைய ஆர்டர். இல்ல, நான் என் நாட்டோட சிப்பாய்களுக்கு ஹெல்ப் பண்ணியே தீர்வேன். ஆனா எப்படி பண்ணுவ? என் கிட்டவா சொல்றேன். நீ எனக்கு ஒரு விலங்க போட்டல்ல, நீ எப்படி இத தெரத்துட்ட. இப்ப நம்ம சோல்ஜர்ஸ காப்பாத்துற டைம். அவ்வளவுதான். டெல்லி அவ்வளவு தூரத்துல இல்ல. பொழுதும் விடிய போகுது. அப்படின்னா எதிரி கண்டிப்பா அட்டாக் பண்ண போறான். இப்பவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அவன் மறந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சிங்கம் நைட்டு தான் வேலைய சிறப்பா செய்வான்னு. தாக்குங்க தாக்குங்க.
சோல்ஜர்ஸ் பிஸியா இருக்காங்க. அந்த மிசைலை ஆக்டிவேட் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம். மிஸ்டர் எக்ஸ் எப்படியாவது தடுத்தாகணும். அந்த ட்ரக்கை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பிளாக் ஷேடோ புல்ல மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட பேச. அப்படி போடுங்கம்மா. லிட்டில் சிங்கம் வா. இதோ வந்துட்டேன். ரெண்டு பேரும் ஒன்னா வராங்க. இந்த மிசைலை இப்பவே லான்ச் பண்ணி ஆகணும். மிசைல் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நம்ம ட்ரக்குக்கு போய் அதை சீக்கிரமா டீஆக்டிவேட் பண்ணி ஆகணும். அவங்கள தடுங்க. இந்த மிசைலுக்கு இன்னும் 2 நிமிஷத்துல லான்ச் ஆயிடும். நான் மிசைலை ஸ்டாப் பண்ண முயற்சி பண்றேன். ஆனா மிஸ்டர் எக்ஸ் கோட்ஸ மாத்திட்டான். அவன் கிட்ட இருந்து கோட்ஸ எடுத்து ஆகணும். அத நான் பாத்துக்கிறேமா. இனிமேல் இந்த ஊர்ல எவனும் ரிபப்ளிக் டேவை கொண்டாட முடியாது. இனிமேல் இங்க வேர்ல்ட் வார் 3யோட ஆனிவர்சரிய தான் கொண்டாட போறாங்க. என் தேசத்தை அழிக்கணும்னு நினைச்சா கூட நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். அப்ப நீயே யோசிச்சு பாரு மிஸ்டர் எக்ஸ், இன்னைக்கு உன்னோட கதை என்ன ஆகுன்னு. மிசைலோட கோட ஒழுங்கா கொடுத்துரு. வாய்ப்பே இல்ல. அந்த கேள்விக்கு இடமும் இல்ல. இடமே இல்லாத கேள்வியை தான் நான் ஃபில் அப் பண்ணுவேன். 4 8 2 6 0 1. அம்மா கேட்டதுல அந்த கோட சீக்கிரமா போடுங்க. லிட்டில் சிங்கம் நீ சாதிச்சிட்ட. கவுண்ட் டவுன் நின்னுருச்சு. இப்போ உன்னோட கவுண்ட் டவுனையும் ஸ்டாப் பண்ணிடலாமா? பஞ்சாட ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ் முடிஞ்சிடுச்சு. டீம் டெல்லிக்கு வந்தாச்சு. மிஷன் அகாம்ப்ளிஷ்ட். இப்போ நம்ம நாடு ரிபப்ளிக் டேவை ரொம்ப பெருமையா கொண்டாடலாம். பரேட் ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆனா லிட்டில் சிங்கம் எங்க? அவன் மறந்துட்டானா? இன்னைக்கு மிர்ச்சி நகரத்துல இருந்திருக்கணும்ல. நம்ம சூப்பர் காப் ஏதாவது சூப்பர் மிஷன்ல இருப்பாரு. வந்துருவாரு. நீ வீணா கவலைப்படாத பப்ளி. அதை இதன்னு யோசிக்கிறத விட்டுட்டு பரேட பாரு. எனக்கு அந்த சந்திராயன் 2 தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா லிட்டில் சிங்கம் எங்க? இதுதான் இந்தியாவுடைய பெருமை. அக்னி ரக்ஷத் மிசைல். வெல் டன் லிட்டில் சிங்கம். இன்னைக்கு நீ நாட்டை காப்பாத்திட்ட. நல்ல வேலை. இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு யாருக்கும் தெரியல. எதுக்காக நீ சிரிக்கிற மிஸ்டர் எக்ஸ்?
நீ என்ன நினைச்ச? நான் அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒத்துப்பனா என்ன? பரேட் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா கூடிய சீக்கிரம் இந்தியாவோட கதை முடிய போகுது. என்னுடைய ஸ்லீப்பர் செல்ஸ் வேலைய ஆரம்பிச்சிருப்பாங்க. சந்திராயன் 2 வேஷத்துல இவங்க என்ன பண்றாங்க? இப்ப என்னோட இந்த பிளான நீ எப்படி தடுக்கிறன்னு பாப்போம் லிட்டில் சிங்கம். இப்ப பாம்பு வெடிக்க போகுது. 3, 2, 1 பூம். என்ன பாத்தியா? இல்ல, நீ என்னுடைய பிளான மறுபடியும் கெடுத்துட்ட. இந்த பொம்மையை நாங்க நேத்தே ரொட்டீன் செக்அப்ல டிடெக்ட் பண்ணிட்டோம் சார். இது லிட்டில் சிங்கம் பிளாக் ஷேடோவோட ஜோடி. எங்க ஜோடியை நீங்க பிரிக்கணும்னு நினைக்காதீங்க. தேசத்தை எதிர்த்து ஒருத்தன் கூட நிக்கவே கூடாது. அப்படி இருந்தானா அவன் தேசத்திலேயே இருக்கவே கூடாது. சொன்னது புரிஞ்சுதா நண்பர்களே? சிங்கம் எங்க சொக்க தங்கம்.